ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கான வீடியோவில் எந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் நீங்கள் ஒரு 4-5 பேர் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரெனால்ட்டில் ட்ரைபர் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ஆயிருக்கா, இல்லைனா இதை பற்றி நம்மளுக்கு ரிவ்யூவும் கேட்டிருந்தாங்க. இதுவும் அவங்களுக்காக ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நமக்கு இந்த வண்டியை எடுக்க ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பிரபாகர் ஷோரூம் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதோட நம்மளுக்கு 3வது கார் நம்மளுக்கு நம்பி தந்து ரிவ்யூ எடுத்துக்க சொல்லி நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த ரெனால்ட் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இல்லை என்னென்ன ஆஃபர் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் எண்ணில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லுக்ஸ் பற்றி பார்த்துடலாம். லுக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற ரெனால்ட் கார்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மற்ற ரெனால்ட் கார்லலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த பானட் சைஸ் இன்ஜினோட இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்தியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக சுருக்கி கொஞ்சம் சின்னஸாக தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு பார்க்க ஒரு லுக்கு கொஞ்சம் சேஞ்சஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. பார்க்க ஒரு குட்டி கார் மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம இந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல்லேருந்து நம்ம பார்க்கும்போது சரி, இந்த டியூவல் கலர் தந்திருக்காங்க. ஒயிட்டு, அப்புறம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஃபினிஷ் தந்திருக்காங்க. அப்புறம் டோர் பிரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரோம் ஃபினிஷோடு தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இந்த பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி அப்புறம் மைலேஜ் பற்றி பார்த்துடலாம். பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 லிட்டர்ஸ்க்கான கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. இதோட மைலேஜ் பற்றி பார்த்துடலாம். சிட்டியில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு தருது. அப்புறம் ஹைவேயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணலாம். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 182 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் தந்திருக்காங்க. அதான் மோஸ்ட்லி நம்மளுக்கு எதாவது இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்து பொறுமையாக ஏற்றி எடுக்கிறது ஒரு பெட்டர்னு சொல்லிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட டயர் சைஸ் எல்லாம் பார்த்துடலாம். டயர் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலுமே நம்மளுக்கு ஒரு 16 இன்ச் டயர்ஸாக தந்திருக்காங்க. வீல் பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2755க்கான வீல் பேஸ் தந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜினை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கைகர் அப்புறம் குயிட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு 999cc இன்ஜின் தான். அதோட சேர்த்து நம்ம 3 சிலிண்டர் கொண்ட இன்ஜின் தந்திருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் பற்றி பார்த்துடலாம். இதோட பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 71 bhp 6250 rpmோட நம்மளுக்கு பவர் வருது. அப்படியே நம்ம ஆர்பிஎம் பற்றி பார்த்துடலாம். ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 96 Nm அப்புறம் 3500 ஆர்பிஎம் கொண்ட டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அது சைஸ் சின்னஸாக பண்ணதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே ஒரு ரேட்டில் சுருக்கி தந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் இந்த குட்டியோண்டு இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கா, இல்லை ப்ராடாக இன்னும் நல்லா நம்ம பார்த்துக்கிற மாதிரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம பேக் பார்த்துடலாம். பேக்கில் நீங்கள் பார்த்தோன்னே கொஞ்சம் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு இங்கே ப்ளேஸே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 625 லிட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் தந்துருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 7 சீட்டர்ஸ்க்கான இப்போது நான் இந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு 7 சீட்டருக்கான இது ப்ளேஸ் தந்ததுனால நம்மளுக்கு பேக் ஸ்பேஸ் நம்மளுக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம எப்போ காருன்னு போனால் கூட நம்மளுக்கு எதாவது எப்போயாவது நம்ம போனால் நமக்கு ஒரு கேங்காக நம்ம போவோம். மீதி நேரத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு சும்மா தான் இருக்கும். அப்புறம் இந்த சீட்லலாம் நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இருக்குமா அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டா நம்மளுக்கு அதுக்கான ஸ்பேஸும் நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். நம்ம இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக நம்ம நிரப்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 625க்கான லிட்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக இன்டீரியர் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளார நம்ம எடுத்தோடனே சென்டருக்கு போகாமல் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைல்டு லாக் தந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஆட்டோமேட்டிக்கு இப்போ மேனுவலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்சஸ் தந்திருக்காங்க. இல்லை இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு மிரரோட டில்ட் ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க நமக்கு. இப்போ அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் உள்ளார இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம செய்யும்போது நம்ம கை எதுவும் நம்ம வைக்காமல் அப்படியே அந்த கிளாஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம இழுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே அப்புறம் ஸ்டீரிங் பற்றி எல்லாம் பார்த்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கைகரு அப்புறம் குவிட்டு எல்லாமே அதில் இருக்கிற
சேம் ஃபீச்சர் தான் இந்த டிஸ்பிளேல போகுது, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபோக்ஸ் ஸ்டீரிங் தந்துருக்காங்க. அதே இப்போ இல்லை அது சேம் மாதிரி தான் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ் இங்கே தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேக்கான மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டமு, அப்புறம் பேக்கு, அப்புறம் இங்கே கால் ஆப்ஷன் தந்துருக்காங்க, அப்புறம் மியூட்டு எல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கேயே தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் போயிடலாம். நம்ம இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாத டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைம் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஆன் பண்ணி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். அது வரைக்கும் நமக்கு டைம் நம்ம இப்போ எங்கேயாவது நம்ம இங்கே இருக்கோம்னா டைம் பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகணும். அதனால் அந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு ஒரு நார்மலாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும்போது நம்மளுக்கு இங்கே டைம் மட்டும் காட்டுது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ஒரு 8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசிக்கான மேனுவல் ஃபங்க்ஷனுக்கு அது தந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கு இப்போ எல்லாமே ஏசி தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாட்டு, நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்லுன்னு காற்று வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக வேணும், எவ்வளோ ஸ்பீடாக வேணும், அந்த மாதிரி நம்ம இந்த ஆப்ஷனு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பக்கம் வேணும்னு அந்த மாதிரி ஆப்ஷன், அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதில். மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் மாதிரி தான், நான் அந்த காரில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து எல்லாமே லாக்கு, அன்லாக்கு, ஓப்பன் அந்த மாதிரி ஸ்விட்சஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் லைட்டுக்கான இது தந்திருக்காங்க. அதுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது டாப் வேரியண்ட்னால நம்மளுக்கு இதுக்கும் நம்மளுக்கு கீழே சென்ட்ரி தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நம்ம இந்த சாவி வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே காரை ஆன் பண்ணவும் முடியும், எந்த ஃபங்க்ஷனும் நம்ம பண்ண முடியும். கார்ட்டூன் சொல்லதுக்கு பதிலாக இது இருந்தால் நம்மளுக்கு ஸ்டார்ட்டே ஆகும், இல்லைன்னா நம்மளுக்கு ஆகாது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வயர்டு யூஎஸ்பி இது ஆப்ஷன் தந்துருக்காங்க. அதுக்கு கீழே இங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயர்லெஸ் ஆப்ஷனும் தந்துருக்காங்க. அதில் நம்ம ஃபோனு கொஞ்சம் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. நல்லா உங்களுக்கே தெரியும், சார்ஜ் நல்லா ஏறிட்டு அந்த ப்ளூ ஆப்ஷன் வந்திருக்கு. அதே நமக்கு ரெட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மேனுவல் கியர் பாக்ஸு. அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான். அப்புறம் நம்ம ரியர் சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரியர் சைடு பார்த்துடலாம். ரியர் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கேயே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்லேயும் நம்மளுக்கு எல்லாம் 4 டோருக்கான கிளாஸ் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கவுங்க தேவைக்கு அவங்க தனியாக எடுத்துப்பாங்க, அதனால் பேக்கில் நம்மளுக்கும் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போது அங்கேயும் வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன பசங்க தான் கொஞ்சம் விளையாட்டுக்கு அதை கிளிக் பண்ணிடுவாங்க, அதனால் ஒரு சேஃப்டிக்காக முன்னாடியும் இருக்குது. அப்புறம் நமக்கு இங்கே ஏசி வெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அங்கே இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்மளுக்கு வரும். அப்படி இல்லை இப்போது நம்ம இந்த சைடில் இருப்போம் பார்த்திங்கன்னா, இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஏசி வெண்ட் தந்திருக்காங்க. ஏசி வெண்ட் நம்மளுக்கு அதுவும் இங்கே டேரக்ஷன் கூட மாற்றிக்கலாம் நம்ம, அந்த மாதிரி நம்மளுக்கு தந்திருக்காங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் எதாவது யூஸர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்கா இல்லை எப்படி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அப்படியே சென்டருக்கு வந்துடலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் நான் இது கவர் பண்ணல. இப்போ நம்ம டிரைவர் ஆகட்டும், இப்போ டிரைவர் யூஸ் பண்ண டைமில் நம்மளுக்கு இந்த சைடு ஃப்ரண்ட்டில் உட்கார இந்த லெஃப்ட் சைடில் உட்காரவங்களும் சரி, இது வந்து இது மேலே கை வச்சு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டுக்கு தந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. எங்கே லாங்கு போகிறோன்னா நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கையை கொஞ்சம் வச்சுக்கிட்டு போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த பேக்கு, நான் இந்த ஏசி சொன்னேன் பார்த்திங்களா, இந்த ஏசிக்கு நம்ம பேக்லேருந்து கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்டெப் ஆப்ஷன் தந்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு இப்போ எதாவது நம்ம வச்சுட்டு போகலான்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஒரு கூலண்ட் ஸ்பேஸ் தந்துருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு வச்சுன்னு போகலாம். நம்ம பாட்டில் வந்து சின்ன பாட்டில் எதாவது இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைல்ஸு, அப்புறம் இன்னும் நான் மோஸ்ட்லி சொல்ல போனால் அப்படியே சின்ன ஐட்டம்ஸ் எதாவது இருந்தால் நம்மளுக்கு வச்சுட்டு போகலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்துருக்காங்க. அப்புறம் இந்த சீட் வைஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டு டிரைவரோட சீட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே இப்போ நம்ம கைகரும் பார்த்திங்கன்னா அப்புறம் குவிட்டு எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம கைகள்லேயும் இல்லை பார்க்கறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் தந்துருக்காங்க. இதோட டாப் வேரியண்ட்டில் நல்லா எங்கேயாவது லாங் போனீங்கன்னா அது கூட நம்ம வச்சுன்னு போகலாம், நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ரியர் பார்த்துடலாம். நமக்கு இந்த வண்டியில் ஒரு சேஃப்டிக்கான ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் தந்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, சேஃப்டின்னு இல்லை, இப்போது நம்ம எங்கேயாவது நம்ம லாங் ட்ரைவ் போகிறோன்னா இப்போ நம்மளுக்கு மொபைலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டருக்கு ஒரு அலாரம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப் இருக்குது. இப்போது இத்தனை மணிக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணும், இவ்வளோ டைமுக்குள்ளே இன்றைக்குள்ளே ஒரு இவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம எதாவது நோட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இந்த கார் எடுத்து நம்ம லாங் ரைடு எதாவது போனோன்னா
இல்லையே நம்மளுக்கு அந்த மாதிரி டைமை செட் பண்ணிக்கலாம். இப்போ நீ லாங் ஒரே டேக் எடுக்கிறோன்னா அந்த டைமில் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த டைமில் நம்ம பிரேக் எடுக்கணும்னு சொல்லி அந்த டேக்கே பிரேக்குன்னு ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஏதாவது யூஸர் யாராக இருந்தீங்கன்னா அது ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃபீச்சர்னு கூட நான் சொல்லலாம். அப்புறம் நம்ம இந்த ரியர் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துடலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் ரோவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். நமக்கு பேக்கு இப்போது நம்ம ஃப்ரண்ட்டை விட நம்மளுக்கு பேக்கில் நம்மளுக்கு இன்னொரு ஸ்பேஷியலாக நம்மளுக்கு ப்ளேஸ் இருக்குது, நல்லா தாராளமாக உட்காரலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 சீட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் தள்ளிக்கலாம். இப்போ நம்ம 7 சீட்டர் வண்டி வரனால நம்மளுக்கு இந்த சீட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டு பேக்கை நம்ம ஏற்றிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ இந்த ட்ரைபரோட ரைட் ரிவ்யூ அப்புறம் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ரைட் ரிவ்யூக்கு போகலாம். ஓகே மக்களே, இப்போ இந்த ரெனால்ட் ட்ரைபரோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் கார்ஸை வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை வந்து போடுங்க. அது வந்து ரொம்பவே கம்பல்சரி. நம்ம இப்போ இந்த ட்ரைபரோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின், அதனால் நமக்கு எந்த அளவுக்கு இதில் பவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். நான் அதுலேயும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் போகிறதா இருந்தால் டர்போ வேரியன்ட் போயிடுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்றது வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே எப்படி இருக்குது, நான் டர்போ வேரியன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்குது. ரீசனும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டர். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் லோடோட வந்து போகும்போது சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடும், கம்ஃபர்ட் இன்னுமே வந்து அடி வாங்கும். மேபி 7 சீட்டராக யூஸ் பண்ணும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். பவர் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த பேலோடு, வண்டியோட பேலோடு ப்ளஸ் வந்து இந்த 2 பேரோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லீனியர் தான், அதை வந்து நான் கிளியராக சொல்ல முடியும். லீனியர் பவர் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்னு சொல்ல முடியும். பட் 7 சீட்டரில் வித் ஏசியோட எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஸ்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷனில் வந்து அந்த இன்ஜின் டியூனிங் வந்து எனக்கு கிளியராக வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா கைகர் வந்து நான் ஓட்டினேன், நான் டர்போ வேரியன்ட் வந்து ஓட்டும்போது எனக்கு பவர் வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்கிறது வந்து தெரிஞ்சுது. பட் இந்த வண்டியை பொறுத்து எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஒரு சிட்டி ரைடு தான் இது, வந்து ஹைவேலாம் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ சிட்டியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஏசி போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 3000 ஆர்பிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பவர் லைட்டாக கிக்கின் ஆகுது. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டேரிங்கோட ஃபீல் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் உண்மையாகவே இங்கே நல்லா தான் இருக்குது. ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீசென்டரும் ஆகுது நமக்கு டர்னிங்கில் எல்லாமே. ஃபீட்பேக் மேபி இதை விட ஹையர் எண்ட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த காருக்கு இது ஓகே அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். ஸோ ரெனால்ட் ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் போய்ட்டு நம்ம கியர் ஸ்லாட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வந்து விழாது. ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சருங்க. ஏன்னா ரன்னிங்கில் வந்து பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ரிவர்ஸ் வந்து போகாமல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. எனக்கு பெருசாக விசிபிள் வந்து கிளியராக ஹெச்டியில் வந்து தெரியுதான்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு தெரியுது. அங்கே ஒரு பின்னாடி ஒரு வண்டி வருது, அதுவும் பிளர்ராகி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஒரு டீசெண்டான வியூ வந்து கொடுக்குது. மேபி உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து இது பிடிக்கலன்னா மாற்றிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒரு 1000 ருபீஸ்லேயே ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து நல்லா ரிவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நல்லாவே க்ரீப்பின் ஆகுது. கேபின் வந்து பெருசாக இன்சுலேட்டடெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காருங்க. ஸோ ஒரு 7 சீட்டராக ஒரு என்ட்ரி லெவலில் உங்களுக்கு டைட்டான பட்ஜெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் வந்து இதோட காம்படிட்டர் எக்ஸாக்டாக வந்து காம்படிட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எர்டிகா இருக்கும், XL6 ஆகும், கொஞ்சம் பிகர் சைஸ் இன்ஜின்.
எர்டிகா வந்து பார்த்திங்கன்னா 1.5 இருக்குது. அதுவும் அவங்க வந்து டீசலில் டர்போலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது 1 லிட்டர் தான். ஸோ இதோட கேப்பபிலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஒரு 7 சீட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ரெவ் பண்ணி தான் பேண்ட்விட்த் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் வண்டியை. பட் மற்றபடி நீங்கள் ஒரு அக்கேஷ்னலாக வந்து ஒரு 7 சீட்டராக யூஸ் பண்ணுறீங்க, மீதி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலான ஒரு 5 சீட்டராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த கார் வந்து இருக்குது. ஸ்டில் நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ரெனோ வந்து இந்த வண்டியில் டர்போ கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து பார்க்கும்போது ஸோ ரைடு கம்ஃபர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லை. கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் லோடு வச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2-3 பேர் போனீங்கன்னா, ஒரு 4 பேர் வரைக்கும் போனீங்கன்னா சஸ்பென்ஷன் மேபி சாஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பே லோடு வந்து ரொம்ப இப்போ வந்து 2 பேர் தான் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து ஹார்டராக இருக்குது. ஓகே, ஸோ ஏசியோட சில்னஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஏசி சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜு உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஏசி கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ ராஜு, ரியரில் ஏசி எப்படி இருக்குது? ஓகே, ஆனால் இப்போ முன்னாடி நம்மளுக்கு இப்போ அங்கேருந்து இப்போ ஆனாக இருக்குது, ஆனால் பின்னாடி அங்கேருந்து நம்மளுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஆனால் நம்மளுக்கு இந்த சைடில் டோரில் தந்தது நம்ம பார்த்துருப்போம். ஆமாம், டோரு சைட்லேருந்து வர வென்டிலேஷன் நல்லா சில்லுன்னு அடிக்குது. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ராஜு? நல்லா இருக்குங்க. பின்னாடி ஸ்பெஷலாக நம்மளுக்கு உட்கார முடியுது. அதுக்கேற்ற ஏசியும் நமக்கு நம்ம டேரக்ஷனும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாகவும் உட்கார முடியுது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக சின்னஸாக சூடான டைமில் ஓகே நல்ல ஏசியோட நான் உட்காந்துக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகே ஓகே மைட் பி வந்து 3rd row சீட்டை வந்து நீங்கள் பர்பஸாக வந்து நீங்கள் 7 சீட்டராக தான் ஃபுல் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 3rd row சீட் வந்து நீங்கள் பெருசாக வந்து கம்ஃபர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நானும் அதை தான் சொல்லுவேன். ஸோ அக்கேஷ்னல் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் 3rd row சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அக்கேஷ்னலாக வந்து 3rd row சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு 5 சீட்டராக வந்து ஒரு மல்டிபர்பஸ் வெஹிக்கிள், அதாவது எம்பிவியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வண்டின்னு வந்து சொல்ல முடியும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ இதுதான் மக்களை இந்த ரெனால்ட் ட்ரைபருக்கான கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெனால்ட்டில் மாடல் பார்த்தீங்கன்னா RX-E, அப்புறம் RX-L பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 டெப்ரிசியேஷன், அப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு செஞ்சு தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா RX-L இல்லாமல் RX-L-க்கு மேலே ஏதாவது நீங்கள் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனி சைட்லேருந்தே நம்மளுக்கு ஒரு 50% இன்சூரன்ஸ் போட்டு தந்துடுறாங்க. மீதி 50% நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இதுவரையும் தொடர்ந்து யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ராஜு த்ராட்டல் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த புது ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். Yeah.